எல்லோருக்கும் வணக்கம். இது இன்னும் ஒரு காணொளி. இன்று சனிக்கிழமை 25ஆம் நாள் ஏப்ரல் மாதம். அதாவது பாகிஸ்தானுக்கு சென்ற ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இப்போது அங்கிருந்து சென்று விட்டார். பாகிஸ்தானில் அவர் இருக்கும்போதே அவரை சந்திக்கலாம் என்று வெள்ளை மாளிகையில் காத்திருந்த ஜெராட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் தமது பயணத்தை இப்போது ரத்து செய்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரியொரு அடியாகத்தான், அதாவது அமெரிக்காவின் ராஜதந்திரத்துக்கு வீழ்ந்த அடியாக, அதாவது ஈரானுக்காக காத்திருந்த போதும் அவர்களின் அனுமதி கிடைக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரியொரு ராஜதந்திர தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது இதில் இப்போது அவர் அங்கு சென்ற பிற்பாடு ரஷ்யாவுக்கு செல்கிறார். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள், இந்த ஈரான் போரில் ரஷ்யாவின் பங்குகள், இந்த அதாவது உக்ரைன் போரில் நேட்டோ செய்ததற்கு எதிராக ரஷ்யா இந்த ஈரானில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற காணொளி தான் இது. அதாவது சனிக்கிழமை காலை பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் அரக்சியின் விமானத்திற்கு இஸ்லாமாபாத்தின் வான்வெளிக்குள் பாதுகாப்பை வழங்க அவர் பாகிஸ்தானில் தரையிறங்கியிருந்தார். அதில் ஈரான் விமானப்படை, அதாவது நிரான் விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் நடந்து செல்வதையும், அவருக்கு இருபுறமும் பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இஷாட் டார் மற்றும் இராணுவ தலைமை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோர் நிற்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. போர் விமானங்களின் பாதுகாப்புடன் வந்த ஈரானிய மிக மூத்த தூதரை பாகிஸ்தான் இராணுவ தளபதி வரவேற்றார். அவரது விமானம் தரையில் இறங்கிய உடனேயே ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான எந்த சந்திப்பும் நடைபெற திட்டமிடப்படவில்லை என்றதை அது தெரிவித்திருந்தது. உடனடியாகவே எண்ணெய் விலை $106 உயர்ந்திருந்தது. வான்ஸும் வரவில்லை. மேலும் அரக்சியின் பயணத்தில் மிகவும் கவலைக்குரிய விவரம் குறித்து அமெரிக்கா ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. அவர் பாகிஸ்தானில் இருப்பது கவலைக்குரிய விஷயம் அல்ல. அவர் பாகிஸ்தானுக்கு பிறகு எங்கு செல்கிறார் என்பது தான் இப்போது மிகப்பெரிய முக்கிய விடயம். அரக்சி அறிவித்த அதாவது பயண வரிசையை பார்த்தால் அவர் குறிப்பிட்ட வரிசையில் 3 இடங்கள் முக்கியமானவை. முதலில் இஸ்லாமாபாத், 2வது மஸ்கட் அதாவது ஓமான், 3வது மாஸ்கோ ரஷ்யா. பாகிஸ்தான், ஓமான், ரஷ்யா, வாஷிங்டன் அல்ல. இஸ்லாமாபாத்துக்கு ஈரான் தனது நிலைப்பாட்டை இறுதி செய்வதற்கு முன் அதன் கடைசி நிறுத்தம் மாஸ்கோ ஆகும். அமெரிக்காவுக்கு முன்பாகவே ரஷ்யா ஈரானின் நிபந்தனைகளை இதன் மூலம் கேட்க முடியும். இந்த செய்தி சேகரிக்கும் அனைவரும் இதை ஒரு வழக்கமான ராஜதந்திர பயணம் என்றுதான் பார்ப்பார்கள். ஈரான் தனது கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசிப்பது இது ஒரு வெளியுறவு அமைச்சரின் வழக்கமான பணி. இது வழக்கமானதல்ல என்றுதான் இங்கு தகவல்கள் கூறப்பட போகின்றன. அதாவது இந்த வரிசை முறையே ஒரு சமிக்கை ஒன்று உள்ளது. இன்று நடந்த எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் யாரும் பதிலளிக்காத கேள்வி இதுதான். மாஸ்கோவில் ஈரான் தனது தனிப்பட்ட நிபந்தனைகளை ரஷ்யாவிடம் தெரிவிக்கும் போது ஈரான் பகிரங்கமாக கூறுவதை விட ஈரானுக்கு உண்மையில் என்ன தேவையோ அதற்கேற்ப ரஷ்யா தனது ஆதரவை சரி செய்கிறது. மேலும் ரஷ்யா ஏற்க ஒப்புக்கொண்டதன் மூலம் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா இஸ்லாமாபாத்துக்கு வருகிறது. அமெரிக்கா சரியாக இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதாக நினைக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, அதாவது ரஷ்யா ஒரு ராஜதந்திர சிக்கலாக, அது ரஷ்யா அல்ல. அதாவது அமெரிக்காவின் ஒரு ராஜதந்திர சிக்கலாக அதற்குள் ரஷ்யா தான் நிற்கின்றது. ஈரான் தனது எதிரிக்கு முன்பாகவே தனது கூட்டாளிக்கு வழங்கும் ஒரு கட்டமைப்பு ரீதியான சாதகமாக இப்போது ரஷ்யா இருக்கின்றது. அந்த சாதகம் என்னென்றால், இன்று இஸ்லாமாபாத்தில் பகிரங்கமாக கூறப்படும் எதையும் விட இந்த வார இறுதி பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா உண்மையில் என்ன பெறுகிறது என்பதை பற்றி, அது உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி சொல்வதற்கு முன்னர், அதாவது இதை
நாங்கள் இவ்வாறு அழைக்கலாம், முதலில் கேட்பவரின் சாதகம் என்று அழைக்கிறேன். மேலும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் இனிமேல் ஈரான் பேச்சுவார்த்தை குறித்து ஒவ்வொருவரும் தகவலை நீங்கள் வித்தியாசமாக படிப்பீர்கள். மாஸ்கோவில் இடம்பெற்ற சந்திப்பு உண்மையில் எதை குறிக்கிறது மற்றும் இந்த வரிசை முறை ஏன் தற்செயலானது அல்ல என்பது இங்கு முக்கியமானது. ஈரான் மற்றும் ரஷ்யா இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஒரு விரிவான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. இது ஒரு போர் நிறுத்த ஆவணமோ ஒரு ராஜதந்திர பரிமாற்றமோ அல்ல. டொலர் முறைக்கு அப்பாற்பட்ட நிதி மற்றும் வர்த்தக முறைகள் மூலம் மேற்கத்திய தடைகளின் தாக்கத்தை குறைப்பதற்காகவே பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட அரசியல், பொருளாதார, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளடக்கிய ஒரு 20 ஆண்டு கால ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த போர் தொடங்கப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை ஒருங்கிணைப்பதற்காக அரக்சி மாஸ்கோவுக்கு பயணம் செய்யும் உறவின் கட்டமைப்பு என்பது ஒரு அடித்தளமானது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவால் மீண்டும் செயல்படுத்த முடியாத ஒன்று. இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவால் மீண்டும் செயல்படுத்த முடியாத ஒன்று உள்ளது. அது 2026 முதல் 2028 வரையிலான ஆண்டுகளுக்கான கையெழுத்திடப்படாத ஒரு கலந்தாலோசனை திட்டமாகும். ஈரான் ரஷ்யா உறவுகளின் வரலாற்றில் இதுபோன்ற முதல் திட்டம் ஒன்று இதுவரை உருவாகவில்லை. இரு அரசாங்கங்களும் கையெழுத்திட்ட ஒரு ஆவணத்தில் தங்களின் வெளியுறவு அமைச்சகங்கள் 2028 வரை ஒரு தற்காலிக அடிப்படையில் அல்லாமல் ஒரு கட்டமைப்பு ரீதியான கால அட்டவணையின்படி ஒருவருக்கொருவர் தொடர்ந்து கலந்தாலோசிக்க முடியும் என்பதுதான் அதில் உள்ள முக்கிய விடயம். இந்த மோதல் தொடங்குவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு அதே திட்டம் கையெழுத்திடப்பட்டது. அது தற்போதும் செயல்பாட்டில் உள்ளது. மேலும் இந்த மோதலின் மிக முக்கியமான ராஜதந்திர காலகட்டத்தில் அரக்சி மாஸ்கோவுக்கு விமானத்தில் செல்வது அந்த திட்டம் நிகழ்நேரத்தில் செயல்படுத்துவதை காட்டுகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ரஷ்யா என்ன கொண்டு வருகிறது என்பதை CNN உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த போர் முழுவதும் அமெரிக்க படைகள், கப்பல்கள் மற்றும் விமானங்களின் இருப்பிடங்கள் மற்றும் நடமாட்டங்கள் குறித்தான உளவு தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வருகிறது. இது வெறும் குற்றச்சாட்டு அல்ல. அமெரிக்க உளவுத்துறையின் அறிக்கைகள் இது பலராலும் அறியப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. அமெரிக்காவின் சொத்துக்கள் எங்கே இருக்கின்றன என்பது ரஷ்யாவுக்கு தெரியும். அமெரிக்காவின் சொத்துக்கள் எங்கே இருக்கின்றன என்பதை ரஷ்யா ஈரானிடம் சொல்லுகின்றது. ஈரான் தனது இராணுவ நிலையை நிர்வகிக்க அந்த தகவலை பயன்படுத்துகின்றது. மேலும் பிராந்திய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க அரக்சி மாஸ்கோவுக்கு வரும்போது பாகிஸ்தானுக்கு என்ன வழங்குவது என்பதை ஈரான் தீர்மானிப்பதற்கு முன்பு அமெரிக்காவின் இராணுவ நிலைப்பாடு குறித்த தகவல்கள் ரஷ்யாவிடம் இருக்கின்றன. இப்போது யுரேனியத்தின் பரிமாணத்தை சேர்த்து கொள்ளுங்கள். ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள ரஷ்யா பல முறை முன்வந்துள்ளது. அதை ரஷ்யா மண்ணில் சேமித்து வைக்கவோ அல்லது மறுசுழற்சி செய்யவோ அது முன்மொழிந்துள்ளது. இது அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கைகளுக்கு நேரடியான போட்டியான ஒரு முன்மொழிவாகும். அமெரிக்கா ஈரானின் யுரேனியத்தை கைப்பற்ற விரும்புகிறது. அதற்கு பதிலாக அதை எடுத்துக்கொள்ள ரஷ்யா பகிரங்கமாக முன்வந்துள்ளது. புதினின் முன்மொழிவை ட்ரம்ப் நிராகரித்ததற்கான காரணம் அது தொழில்நுட்ப ரீதியாக அணு ஆயுத பரவல் தடுப்பு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாது என்பதல்ல. மாறாக அது ஈரானின் அணுசக்தி பாரம்பரியத்தின் நிரந்தர பாதுகாப்பையும் அதன் திட்டத்தின் மீதான செல்வாக்கையும் ரஷ்யாவுக்கு வழங்கும் என்பதே ட்ரம்பின் நிராகரிப்புக்கான காரணம். ரஷ்யா ஈரானின் யுரேனியத்தை பெறுவதென்பது அமெரிக்கா வெற்றி பெறுவதல்ல. அது அணுசக்தி விவாதத்தில் ரஷ்யா வெற்றி பெறுவதாகும். அதாவது அமெரிக்க தலைப்புச் செய்திகளில் அது இடம் பிடிப்பதாகும். அரக்சி மாஸ்கோவுக்கு செல்லும் போது பேச்சுவார்த்தையில் தீர்க்கப்படாத மிக முக்கிய பிரச்சினைக்கு பகிரங்கமாக ஒரு போட்டி சலுகையை முன்வைத்த நாட்டிற்கு செல்கிறார். யுரேனியம் பிரச்சினையில் ஈரானின் நிலைப்பாடு என்ன என்பதை அமெரிக்கா கூறுவதற்கு முன்பு ரஷ்யா கேட்கிறது. ஈரானின் தேவைகளுக்கு ஏற்ப தனது சொந்த சலுகையை ரஷ்யா சரி செய்து கொள்கிறது. மாஸ்கோவில் ஏற்கனவே ஒருங்கிணைக்கப்பட்ட ரஷ்ய ஈரான் யுரேனியம் நிலைப்பாட்டுக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா இஸ்லாமாபாத்துக்கு வருகிறது. இந்த வரிசை முறை வழக்கமானதல்ல. ஈரான் என்ன சலுகை அளித்தாலும் அதற்கு பதிலாக ரஷ்யா என்ன செய்ய தயாராக இருக்கிறது என்பதன் மூலம் அமெரிக்கா ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டு விட்டது என்பதை ஈரான் எவ்வாறு உறுதி செய்கிறது என்பதே இந்த வரிசையின் முக்கியம்.
இப்போது அமெரிக்கா அறியாத ஒரு விஷயம் மாஸ்கோவுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு தெரிய வரும். ஏனெனில் மொஸ்கோ பயணம் உருவாக்கும் குறிப்பிட்ட தகவலின் சமச்சீரற்ற தன்மை இதுதான். ஈரானின் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டுக்கு 2 அடுக்குகள் உள்ளன. பகிரங்க அடுக்கு என்பது ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மற்றது ஒவ்வொரு வெளியுறவு அமைச்சக அறிக்கையிலும் ஈரான் கூறியவை. ஹேர்முஸ் நீரிணையை கடக்க ஈரானின் இறையாண்மை அதிகாரம் தேவை. யுரேனியம் செறிவூட்டல் ஒரு பிரிக்க முடியாத உரிமை. தொடர்ச்சியான முற்றுகையின் கீழ் எந்த ஒப்பந்தமும் இல்லை. இவைதான் ஈரானின் பகிரங்க நிலைப்பாடுகள். ஒவ்வொரு அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்களுக்கும் அது தெரியும். ஒவ்வொரு பாகிஸ்தான் மத்தியஸ்தருக்கும் அது தெரியும். தனிப்பட்ட நிலைப்பாடு வேறுபட்டது. அது ஈரானிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட நெகிழ்வுத்தன்மை. தனது மூலோபாய கணக்கீட்டை மாற்றக்கூடிய ஒன்றிற்காக ஈரான் தனது பகிரங்க நிலைப்பாட்டை விட குறைவானதை ஏற்றுக்கொள்ளும் புள்ளிகள் அவை. ஆட்சி பாதுகாப்பு குறித்த எந்த உத்தரவாதங்களை ஈரான் உண்மையில் ஏற்க தயாராக இருக்கிறது. வாஷிங்டன் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக ரஷ்ய சேமிப்பை நிர்வகித்தால் ஈரான் எந்த யுரேனிய காலக்கெடுவை ஏற்கும். எந்த ஒரு கப்பலுக்கும் வெளிப்படையாக IRGCயின் ஒருங்கிணைப்பு இல்லாமல் வர்த்தக கப்பல்கள் கடந்து செல்ல அனுமதிக்கும் அதே வேளையில் ஈரானின் இறையாண்மையை கோருவதற்கு ஹார்முஸ் நீரிணையின் எந்த வடிவத்தை அது வழிவகுக்கப் போகிறது. அந்த தனிப்பட்ட நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? இவைதான் இப்போது முக்கியமான பேசுபொருட்கள். ஈரான் ஏற்றுக்கொள்ளும் தீர்வுகளை ரஷ்யாவால் அமெரிக்காவுக்கு வழங்க முடியும். ஏனென்றால் ஈரானின் ஏற்பு வரம்பு உண்மையில் எங்கே இருக்கிறது என்பது ரஷ்யாவுக்கு துல்லியமாக தெரியும். அமெரிக்கா அந்த தகவல்கள் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ரஷ்யாவிடம் அது இருக்கிறது. அமெரிக்காவின் உளவுத்துறைக்கு ஈரானை பற்றி மிக அதிகமாக தெரியும். அவர்களுக்கு ஈரானின் உட்கட்டமைப்பு, பொருளாதார தரவுகள், IRGCயின் கட்டமைப்பு அமைப்பு, கோஷ்டி இயக்கவியல் ஆகியவை தெரியும். சிக்னல் உளவுத்துறையிலிருந்து மட்டும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாததால் அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்னவென்று சொன்னால், மாஸ்கோவில் உள்ள ஒரு அறையில் ஈரான் ரஷ்யாவிடம் தனிப்பட்ட முறையில் கூறிய விடயம்தான். வேறு யாரிடமும் சொல்லாத ஒரு விடயம். உளவுத்துறையிலிருந்து அமெரிக்கா அறிந்திருக்கும் நேரடி ஆலோசனையிலிருந்து ரஷ்யா அறிந்ததுக்கும் இடையிலான அந்த இடைவெளியைத்தான் முதல் கேட்பவரின் அனுகூலம் என்று கூறுவது, அதாவது ஃபர்ஸ்ட் லிசனர்ஸ் அட்வான்டேஜ். இந்த சுற்றுப்பயணத்தில் அரக்சி மாஸ்கோவுக்கு வழங்கும் அனுகூலம் இதுவே. வரலாற்று ஒப்புமை நமக்கு என்ன சொல்கிறதென்றால், சீனா இந்த குறிப்பிட்ட நகர்வை முன்பே பார்த்திருக்கின்றது. மேலும் அதன் அர்த்தம் குறித்து அதன் புரிந்து கொள்ளத்தக்கது. மிக நெருங்கிய வரலாற்று ஒப்புமை பனிப்போர் அல்ல. அது 1941 ஜப்பானில் இருந்த ஜப்பானும் அல்ல. 1973 ஆண்டில் அரபு எண்ணெய் தடை காலத்தில் எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேலுக்கு எதிராக ஜாம் கபூர் போரை தொடங்க தயாராகி கொண்டிருந்தன. அப்போது ஒரு எண்ணெய் தடையானது வெறும் பொருளாதார செலவை மட்டும் ஏற்படுத்தாமல் அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்துவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டி இருந்தது. அவர்கள் அமெரிக்காவை கலந்து ஆலோசிக்கவில்லை. முதலில் சோவியத் யூனியனையே கலந்து ஆலோசித்தனர். சோவியத்திடம் இராணுவ திட்டம் கூறப்பட்டது. சோவியத்துக்கள் அதற்கு தங்கள் ஆதரவை சரி செய்தனர். போரின் போது அவர்கள் எகிப்துக்கு வான்வழியாக ஆயுதங்களை அனுப்பினர். அமெரிக்கா மீதான அழுத்தத்தை உச்சத்துக்கு கொண்டு செல்ல அவர்கள் தங்கள் இராஜதந்திர நிலைப்பாட்டை நிர்வகித்தனர். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது எகிப்து முன்மொழிந்த எதனையும் கண்டு சோவியத் ஒன்றியம் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் போர் தொடங்குவதற்கு முன்பே எகிப்தின் நிபந்தனைகளை அவர்கள் கேட்டிருந்தனர். சோவியத் ஆலோசனையால் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருந்த ஒரு எகிப்திய நிலைப்பாட்டுக்கு எதிராக அமெரிக்கா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தியது. எகிப்தின் உண்மையான நெகிழ்வுத்தன்மை எங்கே இருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அது சோவியத்துக்கு தெரிந்திருந்தது. மேலும் அமெரிக்கா கேட்க விரும்பியதை சுற்றி அல்லாமல் சோவியத்துக்கள் எதை ஆதரிக்க முடியுமோ அதை சுற்றியே எகிப்து தனது பொது நிலைப்பாட்டை சரி செய்திருந்தது. இன்றைய காலகட்டத்துக்கான ஒப்புமை துல்லியமானது. ஈரான் மாஸ்கோவுடன் செல்வது என்பது அமெரிக்காவுக்கு முன்பாகவே ரஷ்யா தனது உண்மையான நிபந்தனைகளை அறிந்து கொள்வதை ஈரான் உறுதி செய்வதாகும்.
ஈரான் பகிரங்கமாக தனக்கு என்ன தேவை என்று கூறுவதை விட ஈரானுக்கு உண்மையில் என்ன தேவை, அதை சுற்றியே ரஷ்யா தனது ஆதரவு, யுரேனியம் வளங்கள், ராஜதந்திர பாதுகாப்பு, செயற்கைக்கோள் உளவு, ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் அதன் வீட்டோ அதிகாரம் ஆகியவற்றை ரஷ்யா சரி செய்து கொள்ளும். மேலும் ரஷ்யாவால் இதை தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதன் அடிப்படையில் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா இஸ்லாமாபாத்துக்கு வருகிறது. 1973ஆம் ஆண்டின் செயல் திட்டத்தை ஆராய்ந்து அதை செம்மைப்படுத்திய நாடு சீனா என்பதால் இந்த போக்கை சீனா கவனித்துள்ளது. இந்த மோதலில் சீனா சொந்த ராஜதந்திர உத்தியான மௌன ஆதரவு, மறைமுக கற்பற்படை ஆதரவு, ஐநா பணமளிப்பு முறை, மூலோபாய இருப்பு ஆகியவை இராணுவ விநியோகத்தை விட பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தப்படும் அதே போக்கில் ஒரு வடிவத்தை ஈரானுக்கு சீனா வழங்கி கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கான தனது ஆதரவை சீனா பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. அந்த எதிர்ப்புக்காக சீனா பகிரங்கமாக பொறுப்பேற்க வேண்டிய அவசியமின்றி ஈரான் தனது எதிர்ப்பை தக்க வைத்து கொள்ள அனுமதிக்கும் ஒரு அமைப்பை சீனா உருவாக்கியுள்ளது. ரஷ்யாவின் ஆதரவு என்பது இதே போக்கில் இராணுவம் மற்றும் ராஜதந்திர வடிவமாகும். முதலில் செவி சாய்ப்பவர், மற்றது மௌனம் காப்பவர், பகிரங்கமாக மறுப்பவர். இந்த 3 நிலைமைகளும் இருக்கின்றன. இப்போது முதலில் செவி சாய்ப்பவரின் அனுகூலம் உருவாக்கும் 2 பாதைகளை குறிப்பிடலாம். ஏனெனில் இந்த கட்டமைப்பு 2 வழிகளில் ஒன்றில் முடிவடைகிறது. இரண்டையும் புரிந்து கொள்வது எதை கவனிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லும். முதல் பாதை ரஷ்யாவுடனான ஒப்பந்தம். மாஸ்கோவில் ஈரான் தனது தனிப்பட்ட நிபந்தனைகளை ரஷ்யாவுடன் தெரிவிக்கின்றது. ஈரான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சரியாக பொருந்தும்படி ரஷ்யா தனது யுரேனியம் சலுகையை மாற்றி அமைக்கிறது. ரஷ்யா நிலைநிறுத்த ஒப்புக்கொண்டதை உள்ளடக்கிய ஒரு நிலைப்பாட்டுடன் ஈரான் இஸ்லாமாபாத்துக்கு வருகிறது. அமெரிக்கா ஏதோ ஒன்றை முன்மொழிகிறது. பாகிஸ்தான் அதை ஈரானிடம் தெரிவிக்கின்றது. மாஸ்கோவில் ரஷ்யா ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் ஈரான் அதை நிராகரிக்கிறது அல்லது மாற்றி அமைக்கிறது. ஒருவேளை இறுதி ஒப்பந்தம் ஏற்பட்டால் அதில் உள்ள முக்கியமான ஒவ்வொரு பிரிவிலும் ரஷ்யாவின் கைவண்ணம் இருக்கும். யுரேனியம் பிரிவு, ஹெர்முஸ் நீரிணை, பொருளாதார தடைகள் நீக்கப்படும் காலக்கெடு என அனைத்திலும் இது பொருந்தும். அமெரிக்கா இதை ஒரு ராஜதந்திர வெற்றி என்று அழைக்கிறது. ரஷ்யா தனது வசதி செய்து கொடுக்கும் பங்கின் விளைவு என்று இதை அழைக்கிறது. ஈரான் இதை தனது சொந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் என்று அழைக்கின்றது. அமெரிக்கா கலந்து கொள்ளாத மாஸ்கோ உரையாடலில் இந்த நிபந்தனைகள் நிர்ணயிக்கப்பட்டன என்பதை யாரும் பகிரங்கமாக சொல்வதில்லை. அதுதான் ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்ட ஒப்பந்தம். தலைப்புச் செய்திகளில் அமெரிக்கா வெற்றி பெறுகிறது. போருக்கு பிந்தைய ஒழுங்கின் கட்டமைப்பை ரஷ்யா வெல்கிறது. 2வது பாதை என்பது ஒப்பந்தம் இல்லாத ஒரு சமிக்கையாகும். தற்போதைய அமெரிக்க நிபந்தனைகளின் அடிப்படையில் எந்த ஒப்பந்தமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் நீடித்த போரை தொடர ஈரான் தயாராக இருப்பதாகவும் மாஸ்கோவில் ஈரான் ரஷ்யாவிடம் கூறுகிறது. ரஷ்யா அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறது என்று வைத்தால் ஈரானை அதை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தாமல் தனது யுரேனியம் சலுகையை பேச்சுவார்த்தையில் வைத்திருக்க அதை சரி செய்கிறது. ராஜதந்திர பாதுகாப்பாக ஐநா பாதுகாப்பு சபையில் தனது வீட்டோ அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. தனது செயற்கைக்கோள் உளவுத்துறை தகவல்களை பகிரங்கப்படுத்தாமல் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறது ஈரானுடன். தொடர்ச்சியான எதிர்ப்பிற்கான ரஷ்யாவின் ஆதரவால் வடிவமைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுடன் ஈரான் இஸ்லாமாபாத்துக்கு வருகிறது. இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவின் முன்மொழிவு ஈரானின் தனிப்பட்ட தளத்தை எட்டவில்லை. அந்த தளம் ரஷ்யாவுக்கு தெரியும், ஆனால் அமெரிக்காவுக்கு தெரியாது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைகின்றன. ஈரான் ஒப்பந்தம் இல்லாத ஒரு போர் நிறுத்த நிலைப்பாட்டுக்கு திரும்புகிறது. உயர்ந்த எண்ணெய் விலைகளால் ரஷ்யா ஒரு நாளைக்கு $15 மில்லியன் சம்பாதித்து கொண்டிருக்கிறது. சீனா தனது இருண்ட கப்பல் படை மூலம் கிட்டத்தட்ட 157.7 மில்லியன் பீப்பாய் ஈரானிய கச்சா எண்ணெயை தொடர்ந்து பெற்று வருகிறது. மேலும் ரஷ்யாவும் சீனாவும் அதன் தொடர்ச்சியால் லாபம் ஈட்டும் நிலையில் இருப்பதால் இந்த நீடித்த போரை அவர்கள் விரும்புவார்கள். சீனா 2 வழிகளை கண்காணித்து வருகிறது. இரண்டிலிருந்தும் பயனடைவதற்கான உட்கட்டமைப்பை சீனா உருவாக்கி உள்ளது. 1.2 பில்லியன் பேரல் மூலோபாய இருப்பு சீனாவிடம் உள்ளது. 2வது வழியில் ஏற்படும் எரிசக்தி தடையால் சீனாவால் தாங்கிக் கொள்ள முடியும். பேச்சுவார்த்தை எந்த பாதையை எடுத்தாலும் சீனாவின் ஈரானிய கச்சா எண்ணெய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை டார்க் ஃப்ளீட் என்று சொல்கின்ற இந்த கப்பல்கள் உறுதி செய்கின்றன. நான் இப்போது கதைத்து கொண்டிருக்கும் போது 3 பாரிய சூப்பர் டேங்கர்ஸ் கப்பல்கள் ஈரானில் 6 மில்லியன் பேரல் எண்ணெய்களை ஏற்றி கொண்டிருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன.
அதாவது மேலும் மாஸ்கோ சந்திப்பு குறித்து சீனா மௌனம் காத்து கொண்டிருக்கின்றது. எந்த அறிக்கையும் எந்த கருத்தும் இஸ்லாமாபாத் சுற்றுக்கு முன்பு ஈரான் ரஷ்யாவுடன் கலந்து ஆலோசித்தது என்ற எந்த குறிப்பும் சீனா வழங்கவில்லை. தனது நலன்களுக்கு உகந்த பாதை எது என்பதை சீனா ஏற்கனவே கணக்கிட்டு விட்டது என்பதைத்தான் அது காட்டுகின்றது. நான் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை திருடுகிறேன். ஏனென்றால் ஈரானின் நிபந்தனைகளை ரஷ்யா முதலில் கேட்பது அடிப்படை பேச்சுவார்த்தையை மாற்றாது என்ற வாதத்துக்கு உண்மையான வலு உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் மாஸ்கோவின் பங்கு ஏற்கனவே முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதே அமெரிக்காவின் வாதம். ரஷ்யாவின் பங்கு மற்றும் ரஷ்யா கொண்டிருக்கும் குறிப்பிட்ட நிலைப்பாடுகள், அதாவது ஈரானின் செறிவூட்டல் பட்ட யுரேனியத்துக்கான உரிமை, அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு எதிரான எதிர்ப்பு ஆகியவை பகிரங்கமாக அறியப்பட்டவை. அவற்றை ரஷ்யா கூறியுள்ளது. லாரோவ் அவற்றை கூறியுள்ளார். ரஷ்யா ஈரானின் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மாஸ்கோவின் ஈரானிய தனிப்பட்ட நிபந்தனைகளை கேட்க வேண்டிய அவசியமில்லை. ரஷ்யா ஏற்கனவே பகிரங்கமாக கூறியவற்றின் அடிப்படையில் ரஷ்யா எதை நிலைநிறுத்தும் என்பதை அமெரிக்காவால் கணிக்க முடியும். அமெரிக்காவுக்கு முன்பாக ஈரான் ரஷ்யாவுக்கு ஆலோசனை வழங்குவது புதிதல்ல என்றும் ஸ்டீல்மேக் வாதிடுகிறார். ரஷ்யாவுடனான இராணுவ ஒத்துழைப்பு தொடர்கிறது என்பதை அரக்சி பல மாதங்களுக்கு முன்பே உறுதிப்படுத்தி உள்ளார். ரஷ்யா ஈரான் மூலோபாய கூட்டாமை பகிரங்கமானது. அமெரிக்காவுடனான பேச்சுக்கு முன்பாக ஈரானும் ரஷ்யாவும் ராஜதந்திர நிலைப்பாடுகளை ஒருங்கிணைப்பது இந்த உறவில் நிறுவப்பட்ட பணியே தவிர இது ஒரு புதிய மூலோபாய நகர்வு அல்ல. அமெரிக்கா அந்த ஒருங்கிணைப்பை ஒவ்வொரு பகுப்பாய்விலும் கருத்திலும் கொள்கின்றது. ரஷ்யாவுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது என்பதை அறிந்து ஜெராட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் இஸ்லாமாபாத்துக்கு வருவதும் யுரேனியம் குறித்த ரஷ்யா ஈரான் உறவை பற்றி அறியாமல் வருவதும் ஒன்றல்ல. ஈரான் ரஷ்யாவிற்கு யுரேனியத்தை கொடுத்தது. அதை இறையாண்மையை பாதுகாக்கும் ஏற்பாடு என்று அழைத்தாலும், ரஷ்யா அதன் பாதுகாவலராக இருந்தாலும், அமெரிக்கா அதை அணு ஆயுத ஒழிப்பு என்று அழைத்தாலும், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பினரும் ஏதோ ஒன்றை பெறுகின்றனர். அமெரிக்கா தலைப்புச் செய்தியை பெறுகிறது. ரஷ்யா செல்வாக்கை பெறுகிறது. ஈரான் தனது மூலோபாய சொத்தை எதிரிடம் ஒப்படைக்கவில்லை என்ற உரிமை கோர முடிகின்றது. யுரேனியத்துக்கு என்ன ஆனது என்பது பற்றி ஒவ்வொரு அரசாங்கமும் அதன் உள்நாட்டு மக்களுக்கு வெவ்வேறு கதைகளை சொல்ல அனுமதிக்கும் ஒரு முத்தரப்பு ஏற்பாடு அமெரிக்காவுக்கும் ஒரு தோல்வி அல்ல. அது ராஜதந்திரம். இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ரஷ்யாவின் பங்கை அமெரிக்கா அறியும். ரஷ்யா ஈரான் ஒருங்கிணைப்பு ஒரு ஆச்சரியம் அல்ல. மேலும் ஒரு முத்தரப்பு யுரேனிய ஏற்பாடு வெவ்வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டால் அனைவரின் நலன்களுக்கும் சேவை செய்யக்கூடும். ஆனால் தொழிலதிபரால் விளக்க முடியாத விஷயம் இதுதான். அரக்சி மாஸ்கோவுக்கு எடுத்துச் செல்லும் குறிப்பிட்ட தகவல் ரஷ்யாவின் பகிரங்க நிலைப்பாடு அல்ல. அது ஈரானின் தனிப்பட்ட நிலைப்பாடு. ஈரான் பாகிஸ்தானுடனும் ஓமானுடனும் பகிர்ந்து கொள்ளாத, அமெரிக்காவின் தூதுக்குழுவினரும் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை என்ற நெகிழ்வுத்தன்மையின் உண்மையான தளம் அது. ரஷ்யா தான் கேட்பதை அமெரிக்காவுடன் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அமெரிக்கா தனது சலுகைகளை வழங்குவதற்கு முன்பு ரஷ்யா தான் கேட்டதை வைத்து தனது சொந்த சலுகையை அளவீடு செய்தால் மட்டும் போதும். ரஷ்யா அதை ஒருபோதும் வெளிப்படுத்தாமலேயே இந்த தகவல் சமச்சீரற்ற தன்மையை செயற்படுத்துகின்றது. பகிரங்க அறிக்கைகளின் அடிப்படையில் ரஷ்யா எதை நிலைநிறுத்தும் என்பதை அமெரிக்காவால் கணிக்க முடியாது. ஏனெனில் எதை நிலைநிறுத்துவது என்பது குறித்த ரஷ்யாவின் முடிவு அமெரிக்காவிடம் இல்லாத தனிப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டது. அந்த இடைவெளி உண்மையானது. அந்த கட்டமைப்பு ரீதியானது. மேலும் அரக்சி மாஸ்கோவில் தரையிறங்குவதற்கும் விட்கோஃப் இஸ்லாமாபாத்துக்கு தரையிறங்குவதற்கும் இடையில் கடந்து செல்லும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அது வளர்ந்து கொண்டே செல்கின்றது. ஆனால் இப்போது விட்கோஃப் இஸ்லாமாபாத்தில் தரையிறங்குவதையே நிறுத்திவிட்டார். அதாவது அரக்சியின் சுற்றுப்பயணம் நடக்கும் போது 3 விடயங்களை கவனிக்கலாம். முதலாவது, மாஸ்கோ சந்திப்புக்கு பிறகு வெளியிடப்படும் எந்தவொரு ரஷ்ய ஈரான் கூட்டறிக்கையின் உள்ளடக்கம். வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான கூட்டறிக்கைகள் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு அவை வெளியிடப்படுவதற்கு முன்பு தூதுக்குழுக்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன. இறுதி உரையாடல் இடம்பெறும் மொழிநடையானது இரு தரப்பினரும் இதை பதிவு செய்ய ஒப்புக்கொண்டனர் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும். குறிப்பாக யுரேனிய மேலாண்மை, ஹோர்முஸ் நீரிணை மற்றும் போருக்கு பிந்தைய தீர்வுக்கான கட்டமைப்பு ஆகியவை குறித்த எந்த மொழிநடையையும் கவனிக்கலாம். மாஸ்கோவுக்கு பிறகு வெளியாகும் ரஷ்யா ஈரான் கூட்டறிக்கை
முந்தைய ரஷ்யா ஈரான் தகவல் தொடர்புகளில் இல்லாத அந்த 3 பிரச்சனைகளில் ஏதோ ஒன்றை பற்றி குறிப்பிட்ட மொழிநடை இடம்பெற்றிருந்தால் அரக்சி மாஸ்கோவுக்கு ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்துள்ளார் என்றும் அதை பகிரங்கமாக ஆதரிக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் பொருள். அந்த பகிரங்க ஆதரவே ஈரான் அமெரிக்காவின் இஸ்லாமாபாத் முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் அது அடைய வேண்டிய குறைந்தபட்ச அடித்தளமாக அமைகின்றது. பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பு அமெரிக்கா இதை சாதிக்க முடியும் என்பதற்கான நிபந்தனைகளை ரஷ்யா நிர்ணயிக்கின்றது. இரண்டாவது விடயம், இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு முன்னரோ அல்லது பேச்சுவார்த்தையின் போதோ ட்ரம்ப் ஏதோ வேறு ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரியையோ மாஸ்கோவில் நிறுத்தப்பட்டதை எந்த ஒரு பொது அறிக்கையிலும் குறிப்பாக குறிப்பிடுகிறார்கள் என்பதுதான். ஆயுதக்கப்பல் இடைமறிக்கப்பட்ட போது அமெரிக்கா CNBCயில் சீனாவின் பெயரை குறிப்பிட்டது. ரஷ்யாவின் உளவு தகவல்களை பகிர்ந்தது குறித்து அமெரிக்கா பகிரங்கமாக குறிப்பிடவில்லை. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளில் அரக்சியின் மாஸ்கோ பயணத்தை ஒரு சிக்கலான காரணியாக அமெரிக்கா குறிப்பிடவில்லை என்றால், வெளியுறவுத்துறை அறிக்கை, வெள்ளை மாளிகை அறிக்கை, ரூபியோவின் செய்தியாளர் சந்திப்பு என எதுவும் மாஸ்கோவில் ரஷ்யா என்ன கேட்கிறது, அது அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு என்ன அர்த்தம் தருகிறது என்பதை பற்றி பேசவில்லை என்றால், அது ரஷ்யாவுடன் ஒரு மோதலை உருவாக்கும் என்பதால் மாஸ்கோவுக்கு முதலில் என்ற சிக்கலை குறிப்பிட முடியாது என்ற அமெரிக்கா முடிவு செய்ததன் அர்த்தமாகும். இந்த மோதலை மே 14 அன்று சீனாவுடனான உச்சி மாநாட்டிற்கும் அதே காலகட்டத்தில் பூட்டினின் பெய்ஜிங் பயணத்துக்கு முன்பு அமெரிக்காவால் சமாளிக்க முடியாது. அமெரிக்கா இந்த தகவல் சமச்சீரற்ற தன்மையை எதிர்கொள்வதற்கு பதிலாக உள்வாங்கிக் கொள்கிறது. மூன்றாவதாக, இஸ்லாமாபாத்திலிருந்து உருவாகும் எந்த ஒரு கட்டமைப்பிலும் உள்ள குறிப்பிடத்தக்க யுரேனியம் தொடர்பான மொழிநடையாகும். யுரேனிய தீர்வில் ரஷ்யா பாதுகாவலராக செயற்பட்டால் அமெரிக்கா அதை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ரஷ்யாவுக்கே முன்னுரிமை என்ற கட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே பொருள். ஈரானின் நிபந்தனைகளை கேட்ட ரஷ்யா முதலில் ரஷ்யாவின் வடிவத்தில் ஒரு யுரேனிய தீர்வை உருவாக்குகிறது. இந்த தீர்வை ஒரு வெற்றி என்று அமெரிக்கா அழைப்பது அதை உருவாக்கியது எது என்று குறிப்பிடாமல் அதன் விளைவை விவரிப்பதாகும். இஸ்லாமாபாத் கூட்டமைப்பில் மூன்றாவது தரப்பு யுரேனிய பாதுகாப்பு குறித்த எந்த குறிப்பையும் கவனித்தால், ரஷ்யா பாதுகாவலராக பெயரிடப்பட்டால் முதலில் செவி மடுத்தவரின் அனுகூலம் அதன் விளைவை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு துப்பாக்கி சூடு கூட நடத்தாமல், $1 கூட செலவிடாமல், ஒப்பந்தத்தின் வடிவமைப்பில் உள்ள ஒரு காரணியாக எந்தவொரு அமெரிக்க பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தோன்றாமல் ரஷ்யா பேச்சுவார்த்தையின் மைய விளைவை வடிவமைக்கின்றது. ஈரான் ஒரு மத்தியஸ்தரிடம் என்ன பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறது என்பதை பாகிஸ்தான் கேட்கிறது. ஈரான் ஒரு கூட்டாளியிடம் என்ன பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறது என்பதை ரஷ்யா கேட்கிறது. இவை இரண்டும் ஒன்றல்ல. அந்த இரண்டு உரையாடல்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளிதான் இஸ்லாமாபாத்திடமிருந்து அமெரிக்கா வரும் ஒப்பந்தம். ஈரான் உண்மையில் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தமா அல்லது மொஸ்கோவிடம் செல்வதற்கு முன்பு ஈரான் வழங்க தயாராக இருந்த ஒப்பந்தமா என்பதை தீர்மானிக்கின்றது. நன்றி.